ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற இந்த இமேஜில் இருக்கிறது ஒரு பூரானோட கொடுக்குன்னு நம்ப முடியுதா? ஆமாங்க, சென்டிபீட்னு சொல்லப்படுற பூரான் இனத்தோட ஒரு பாய்சனஸ் ஃபேங்கோட க்ளோஸ்அப் பிக்சர் தான் இது. பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக திகிலூட்டும்படியாக இருக்குது இல்லையா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோ இப்படி தான் இருக்க போகுது. அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களையே ரொம்ப க்ளோஸ்அப்பாக மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா அது எப்படி இருக்குன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இல்லையா? இது வேறு எதுவும் இல்லைங்க, பூஞ்சை, மோல்டு, பூசணம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அது இந்த பூஞ்சைகள் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே கேடு விளைவிக்கக்கூடியது. ஆஸ்துமா போன்ற மூச்சு சுவாச பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த மோல்டு எக்ஸ்போஷர் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது. அதை தீவிரப்படுத்தும். இந்த பூஞ்சைகள் பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. பூஞ்சைகள் எதில் வேணால் வளரும். வெஜிடபிள், காய்கறி மட்டும் இல்லாமல் செவத்தில் கூட இருக்கும். எங்கெங்கெல்லாம் ஈரப்பதம் நிறையா இருக்கும் அங்கங்கெல்லாம் பூஞ்சைகள் இருக்கும். 1,00,000 வகை பூஞ்சைகள் இருக்குன்னா பார்த்துக்குங்களேன். அண்ட் பல பூஞ்சைகள் நம்மளோட கண்களுக்கே தெரியாது. ஸோ முடிஞ்ச வரை நம்ம இருக்கிற இடத்த ட்ரையாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்காக தான் அடிக்கடி வீட்டில எல்லாம் சாம்பிராணி போடுவாங்க போல். வாங்க அடுத்த இமேஜ் பார்க்கலாம். பார்க்குறக்கே திகிலாக இருக்கு இல்லையா? இது வேறு எதுவும் இல்லைங்க, நைல் குரோக்கடைலோட கண்கள். நைல் குரோக்கடைல் பார்த்தீங்கன்னா சுமார் 6 மீட்டர் வரை வளரக்கூடியது. 700 கிலோ எடை இருக்கும். நைல் குரோக்கடைல்ஸுக்கு தான் அனிமல் கிங்டத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் பைட் இருக்குன்னா பார்த்துக்குங்களேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, முதலைகள் தங்களோட பல்லை திரும்ப திரும்ப வளர்த்துக்க முடியும். நமக்கு ஒரு தடவை விழுந்தால் ஒரு தடவை மட்டும்தான் முளைக்கும், அவ்வளோதான். ஆனால் இதுக்கு 1000 முறை கூட தன்னோட பற்களை திரும்ப வளர்த்துக்க முடியும்னா பார்த்துக்குங்களேன். வாங்க அடுத்த இமேஜை பார்க்கலாம். ரெயின்போ கலரில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது இது வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம டெய்லியும் சாப்பிட்ற பேராசிட்டமாலோட கிறிஸ்டல்ஸ் தான். பேராசிட்டமால் தான் உலகத்திலே மிக அதிகமாக யூஸ் பண்ணுற பெயின் கில்லர். இதை 887 யூஸ் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கங்களேன். வாங்க அடுத்த இமேஜ் பார்க்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல? இது வேறு எதுவும் இல்லைங்க, ஒரு கம்பளி பூச்சி ஒரு இலையோட ஸ்டெம்மை பிடிச்சிட்ருக்கு. கம்பளி பூச்சிகளுக்கு நிறைய கால்கள் இருக்கும், நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்காக. கம்பளி பூச்சிக்கு பார்த்திங்கன்னா 4000 தசைகள் இருக்குது, மசில்ஸ். ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா வெறும் 650 தான் இருக்குது. கம்பளி பூச்சிகள் பார்த்திங்கன்னா தன்னோட உடல் எடையை 1000 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னா பார்த்துக்குங்களேன். பிறந்ததுலேருந்து அதுக்கு ஒரே வேலை தான், சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும். சரி வாங்க அடுத்த இமேஜை பார்க்கலாம். ரொம்பவே கலர்ஃபுல்லாக வித்தியாசமாக இருக்குது இல்லையா? இது வேறு எதுவும் இல்லைங்க, ஒரு நத்தையோட நாக்கு. நத்தைகள் ஸ்னெயில்ஸுக்கு பார்த்திங்கன்னா சூவிங் மவுத் பார்ட்ஸ் கிடையாது, தாடையும் பல் வரிசைகளும் கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த நாக்கில் இருக்கிற இந்த செரேஷன்ஸை யூஸ் பண்ணி தான் உணவை சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுது. ரேடுலான்னு சொல்லப்படுற இந்த நத்தையோட நாக்கில் பார்த்தீங்கன்னா 12,000 செரேஷன்ஸ் இருக்கும். இந்த 12,000 செரேஷன்ஸும் ஒரு பல்லு போலன்னா பார்த்துக்கங்களேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நத்தைகளை ஆண் பால் பெண் பால் கிடையாது. 7 காண்டினென்ட்லையும் இருக்கிற விலங்குகளை கைவிட்டு எண்ணிடலாம், அதில் நத்தைகளும் ஒன்று. இவங்க ரொம்ப பனிப்படர்ந்த அண்டார்டிகாவிலையும் இருப்பாங்க. ரொம்பவே உஷ்ணமான நெருப்பு ஜுவாலைகள் இருக்கிற வல்கனோஸ்க்கு உள்ளேயும் இருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்கில் வாங்க அடுத்த இமேஜை பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ஏதோ விண்டோ பிளைண்ட்ஸ் போல் இருக்குது இல்லைங்களா? இது வேறு எதுவும் இல்லை, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ரேசர் பிளேடு தான். காப்பர் ரேசர் பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவிலையும் எகிப்துலேயும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. போலீஸ் மற்றும் மிலிட்ரியில் டெய்லி ஷேவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அது எதுக்காகனா செல்ஃப் டிஃபென்ஸ் மற்றும் ஆக்சிஜன் மாஸ்க் போடும்போது ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக. வாங்க அடுத்த இமேஜை பார்க்கலாம். அட்டகாசமான ஆயில் பெயிண்டிங் மாதிரி இருக்கிறது தான் ரீகிறிஸ்டலைஸ்டு விட்டமின் சி. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற இரும்பு சத்தை அப்சார்ப் பண்ணுறதுக்கு விட்டமின் சி தான் ஹெல்ப் பண்ணுது. அதனால் அனீமிக்காக இருக்கிறவங்க இரும்பு சத்து நிறைஞ்ச உணவை சாப்பிட்றது அவ்வளோ முக்கியம் விட்டமின் சி இருக்கிற ஒரு ஃப்ரூட் ஜூஸை குடிக்கிறதும் தான். இந்த ஜூஸ் தான் அந்த ஐரனை நம்ம உடம்புக்கு அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே போல் விட்டமின் சி வாட்டர் சால்யூபிள், அதனால் ஒரு நாள் மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்கும். ஸோ டெய்லியுமே நம்ம விட்டமின் சி இந்த ஃபார்ம் ஆஃப் ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வாங்க அடுத்த இமேஜை பார்க்கலாம். பார்க்கறதுக்கு எதுவும் அதிபயங்கரமா இருக்கு இல்லையா? அது வேற எதுவும் இல்லைங்க, ஜுவல் பீட்டில் தான். நம்ம பொன் வண்டுன்னு சொல்லுவோம். நம்மள பல பேர் இதை பிடிச்சி தீப்பெட்டியில வச்சு அழகு பார்த்துருப்போம். இந்த பொன் வண்டுகளுக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்கு. அதாவது காட்டு தீ ஒரு 50 மைல் தூரத்துல ஆரம்பிச்சிருந்தா கூட இந்த பொன் வண்டுகள்னால அதை உணர முடியும். மரம் உடையிற சத்தம், நெருப்பு எரியிற வாசம், இது எல்லாத்தையுமே அட்டகாசமா சென்ஸ் பண்ணிடும். அங்கிருந்து தப்பிச்சு போயிடும். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்த இமேஜஸில் உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் எதுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கையில் ஒரு மைக்ரோஸ்கோப் கிடைச்சா நீங்கள் எதை பார்ப்பீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களை டான்னு சேரும். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரை திஸ் இஸ் பலே பாண்டியன். டேக் கேர், பை பாய்.